என்ன கேட்கிறேன்னு தெரியுதா? எனக்கு நடந்தது சொல்ற, அப்பதான் நான் நம்புவேன். நடந்தது நீ தப்பா சொன்னீங்கன்னா நடக்க போறது தப்பா தான் சொல்ல போறேன். நடந்தது சொன்னா நான் ஒரு நம்புவல. நடந்தது சொல்லுங்கிறேன், அதுதான் சொல்ல போறேன். சரி, இப்ப மூடி வச்சிருங்க. இது வரைக்கும் இவ்வளவு தெளிவா நடத்துங்க. 4 நடத்தாம வருதா? சரி, இப்ப முதல்ல நம்ம என்ன வேலை பார்க்கணும்னா அந்த திசா புத்தி இருப்புன்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? சாரத்துல அந்த அம்ச கட்டத்துக்கு மேல கட்ட இருக்கு, திசா புத்தி இருப்பு. அப்ப என்ன திசா புத்தி இருக்குன்னா சனி மகாதிசை இருப்பு. எவ்வளவு தெரியுமா? அப்படியே உங்களுக்கு வந்து இது போட்டீங்கன்னா அப்படி ஆப்பு இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், பஞ்சாங்க 112ஆம் பக்கம் வச்சு பாத்துக்கலாம். இது நம்மளே கணக்கு போடணும். சாதகம் உண்மையா பொய்யா சொல்லணும். எவ்வளவு நாயா? 8 வருஷம் 3 மாசம் 21 நாள், 19 வருஷம் கணிதசை குழந்தை இதுல பிறகு சாதகத்தை கொடுத்தாரு. முதல் வேலை நமக்கு என்ன தெரியுமா? வயசு. முதல் வேலை என்ன செய்யணும்? வயசு எத்தனைன்னு போடணும், கழிக்கணும். ஆப்புல வந்து வயசு எத்தனை நாள் கடத்துக்குள்ள ஆப்புல சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்ன வருஷம்? 25 மாசம் வருஷம் போடாம வருஷம் தேதி போங்க. சொல்றது புரியுதா? இன்னைக்கு வருஷம் என்ன? 2025 மாசம் 26 கழிச்சிருங்க. 26ல 14 போச்சுன்னா 12. 26ல 14 போச்சுன்னா எத்தனை? 12. 26 ஒன்ல 8 போகுது. இந்த கடை வாங்கணும். கடை வாங்கினா 1 2 வராது. 13. நான் கவனிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன தெரியும். சூப்பர். இது அப்ப 13 ஆயிருமாமா? ஆமா குருஜி 13. இங்க கடன் கொடுக்கறீல, அதனால 13 அப்படியே இருக்கு. கடன் கொடுத்தாதே உங்களுக்கு குறையும். 13 8 போச்சுன்னா 5. இங்க எத்தனை இருக்கு? 24 தானே இருக்கு. 24 95 5 2029. புரியுதா இல்லையா? சரியா? 29 வயசு முடிஞ்சு 5 மாசம் 12 நாள் வருது. இது வரைக்கும் நம்ம எதை கூட்டிகிட்டே வரணும்? திசா கூட்டிட்டு வந்து வாக்கியம் பண்ண கொடுங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஒரு பாரம்பரியப்படி பார்க்குறாங்க. பழைய ஆளுலாம் பார்க்குறாங்க இல்லை, கணக்கு போட்டு இப்படிதான் கணக்கு போட்டு வைப்பாங்க. நம்ம கணக்கு போடுற ஒன்றும் பொருள் ஆப்பிள் வந்துடும். ஆப்பிள் ஆட்டா 2 பேருக்கு ஆப்புங்க. அதுக்கு நமக்கு ஆப்பிள் இல்லை, நம்ம பஞ்சாங்க இதையும் பார்த்துட்டாலும் பஞ்சாங்க வச்சு நம்மளால போட முடியுங்கிறதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். ஆப்பிள பார்த்துங்க, அப்புறம் பஞ்சாங்க ஆப்பிள் இல்லை என்ன பண்ணுவீங்க? பஞ்சாங்கத்தை தான் ஊர்ல கறந்து இல்ல, என்ன செய்வீங்க? குருஜி ரெண்டாவது இது பழைய கிலோமீட்டர் குருஜி, அப்பதானே தெரியும். இந்த பஞ்சாங்க பழைய பஞ்சாங்க புது பஞ்சாங்க பார்த்தாலும் 112ஆம் பக்கம் இது இருக்கும். முன்னாடி நான் 112 போட்டு வச்சிருக்கேன். இதுல முதல்ல என்ன தசை? இந்த குழந்தை பிறந்த உடனே சனி தசை. சனி தசைன்னு இப்படி போடுங்க. சனி தசை எத்தனை மாசத்துல பிறக்குது? 8 வயசு 3 மாசம் 27 நாள் வரைக்கும் சனி தசை. பிள்ளைக்கு இப்ப எத்தனை வயசு நடக்குது? 29 வயசு. அடுத்த தசை நடந்துருக்கும்ல. சனிக்கு அப்புறம் என்ன தசை? புதன். தெரியாட்டா 112ஆம் பக்கம் பாருங்க. சனிக்கு அப்புறம் புதன் தசை. புதன் தசை எத்தனை வருஷம்? 17 வருஷம். ரெண்டையும் கூட்டுங்க. கூட்ட என்ன வருது? 25 3 17 25. அப்ப 25 வயசு வரைக்கும் புதன் தசை. இப்ப வயசு 29 ஆச்சு. அப்ப கேது தசை போட்டோம்னா 25 7 32 வயசு ஆயிடுச்சு. கேது தசையில என்ன முக்கியம் பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப 4 வருஷம் கூட்டணுமா? 25 4 29. கேது தசையில 4 வருஷம் பார்க்கணும். இங்க இருக்கு மேல இருக்கு. கேது தசை குரு புத்தி 4 வருஷம் 10 மாசம் 24 நாள். அதுக்கு முன்னாடி கேது தசை ராகு புத்தி 3 வருஷம் 11 மாசம் 18 நாள். இது இருக்கியா? பாத்துக்கங்க எப்படின்னு. கேது தசையில என்ன புத்தி? ராகு இருக்கு. ஏன் மொட்டையா போட்டோம்னா புத்தியசம் முடிஞ்சிடும். எத்தனை வருஷம் கேது தசை ராகு புத்தி? 4 வருஷம் 11 மாசம் 18 நாள். கூட்டினா 8 7 15 2 1 3 35க்கு 5 மிச்சம் 1 3 1 4 14 15ல 12 வச்சுனா 3 25 29. புரியுதாங்கயா? 29 5 மாசம் 12 நாள். அப்ப கேது தசை ராகு புத்தி என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன புத்தி? கேது தசை குரு புத்தி. கேது தசை குரு புத்தி 0 மாசம் 11 0 வருஷம் 11 மாசம் கூட்டுங்க. 11 11 3 14ல கொண்டு வச்சு 2 29 30. புரியுதுங்கய்யா? இப்போ வயசு எத்தனை? 29. 5 12 இதை கழிங்க. கழிச்சா என்ன வரும்? 11 கழிக்க முடியாது. கூட்டுங்க 41,000. அப்ப 29 29
இங்க எத்தனை இருக்கு? 13 12 14 13 இருக்கு. 8 5 13 0. புரியுதா இல்லையா? அப்ப கேது திசையில குரு புத்தி முடிய என்ன எத்தனை மாசம் இருக்கு? 8 மாசம் 9 நாள் இருக்கு குருஜி. 9 மாசம். இதை மட்டும் எழுதிக்கிறீங்களா? சரி இருங்க எழுதலாம். இப்ப முதல்ல என்ன தெரியுமா? அதுக்கு இந்த ரூல்கள்லாம் கொஞ்சம் தெரியணும். இப்ப முதல்ல இந்த பையனுக்கு 8 வயசு வரைக்கும் வடிவேல் கணக்கு மாதிரி 10 வயசுல நான் மாடல் மாதிரி 8 வயசு வரைக்கும் யாரு? அப்ப ஒரு பழம் நடந்துருக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்த 17 வருஷம் இருக்குல்ல, அதாவது 8 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் படிக்கிற வயசு, இந்த குறிப்பிட்ட காலம் இருக்கா பார்த்தீங்களா இல்லையா? இதுல ஒரு பலன் உனக்கு நடந்துருக்கும். ஒவ்வொரு புத்தியும் உள்ள டீப்பா போகணும். அது வேற, அது இப்போதைக்கு பார்த்தா போதும். அதுல இருந்து இது வரைக்கும் உனக்கு எத்தனை தசனை? கேது தசை 32 வயசு வரைக்கும் முடியும். அப்படித்தானே? 7 வருஷம் கூட்டினீங்கன்னா அது வரைக்கும் கேது தசனை. 32 வயசு வரைக்கும் உனக்கு தான் கேதுங்க. அப்ப முதல்ல யாரு? சனி திசை. இப்ப அப்படியே போயிடுற அவங்க வாயில நம்ம சொல்றப்ப என்ன சொல்லணும்? என் பிறந்து 8 வயசுக்குள்ள 8 வயசுக்குள்ள அம்மா இப்ப இல்லம்மா 8 வயசுக்குள்ளம்மா இப்ப சொன்னீங்கன்னா தப்பா போயிடும். புரியுது புரியுது. 8 வயசுக்குள்ள சனி தசை. லக்னத்துக்கு எத்தனை குடையவன்? 6 குடையவன். 6 குடையவர். எதுல இருக்காரு? 5 மற்றும் 6 குடையவர் 6ல இருக்காரு. 6ல இருக்காரா? அப்ப என்ன பலனத்தை அவர் செய்வாரு? 6உடைய வேலையை செய்வாரா செய்ய மாட்டாரா? அம்பு வழக்கு பிரச்சனை எதிரி கடன் பகை நோய் மூணு இந்த 8 வருஷம் இருந்துச்சா? ஆமா. பெத்தவங்களுக்கு ஜாதகத்துக்கு அப்படியே போய் கடன் வாங்க மாட்டாரு. 6 குடையவன் குழந்தைகள் யாருக்கு வைத்தியம்? யாருக்கு வைத்தியம்? இப்படி அப்ப இப்படி சொல்லணும். சொல்றது புரியுதாங்கயா? வைத்தியம் ஜாதகத்துக்கு உத்தியோகம் சொல்லக்கூடாது. கடன் பட்டியலா? பகை வந்துச்சா? 5 கூடையவரா இல்லையா? 6ல மலையா இல்லையா? 5னா புரியுமா இல்லையா? சின்ன பிள்ளைக்கு அந்த மாதிரி சொல்லணும். இவனுக்கு போய் குழந்தைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? புரியுது புரியுது. 5 கூட 6னா 5னா குழந்தை, 6னா பிரச்சனை. 35 வயசுல வந்தா குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க. 18 வயசுல வந்தா காதலுக்கு பிரச்சனை. புரியுதா? புரியுது. சும்மா ஒரே மாதிரி பார்க்க கூடாது. இதெல்லாம் சும்மா இல்ல. நான் பெரிய எல்லாம் கிடையாது. 4 வருஷம் தான். 4 வருஷம் அனுபவமா 40 வருஷம் அனுபவம் கூட தோத்துப்பேன். இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. பெரிய பேசக்கூடாது. தப்பு. மாதத்துக்கு சொல்றேனே, இது ஒரு மண்டகணமா இருந்தா கூட நினைச்சுக்க. நான் உண்மையை பேசுறேன். எந்த அளவுக்கு உள்ள போய் நோண்டி உழைச்சிருப்போம். இப்ப சும்மாவா இருக்கு? கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைய சொல்லணும். அதுக்கு முன்னாடி காதல். அவன் 8 வயசு அவனை போய் கல்யாணம் குழந்தை சொல்லலாமா? பூர்வீகம் அவன் பூர்வீகத்தை கேட்க வரீங்க. இந்த 8 வயசுக்குள்ள பூர்வீகத்துல பிரச்சனை வந்து வெளியேறி போனீங்களா? விரட்டப்பட்டீங்களா? அல்லது நீங்களா விட்டு கொடுத்து வந்தீங்களா? விரட்ட போட்டாச்சா? யாரால? மூத்தவரால. கைதட்டுங்க. அவங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா. சித்தப்பா பெரியப்பா. சனினா சித்தப்பா பெரியப்பா தானே? சித்தப்பா பெரியப்பா. ஆமா, உங்க அப்பாவோட இந்த பையனுடைய அப்பாவோட பிறந்ததுனால என்ன செஞ்சுட்டாரு? பூர்வீகத்தை விட்டு விரட்டி அடிக்க பட்டுட்டாங்க. பட்டு என்ன செஞ்சாங்க? இந்த 8 வருஷம் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. சரியா தப்பாமா? சனினா அடிமை வேலையா கெத்தான வேலையா? அடிமை வேலை. சூரியனா அரசாங்க வேலை, சனினா அடிமை வேலை. டேய் போடா, அதை போய் பாரு தோட்டத்தை. சரிங்கய்யா, சரியா தப்பா? அது மாதிரி கை கட்டி ஒருத்தர் பிச்சை எடுக்காத சூழ்நிலை. புரியுதா? பிச்சை கதை அவன் என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா இல்லையாம்மா? புரியுது. புரிஞ்சா? சனி மூட்டு முழங்கால் 6. 6னா வைத்தியமா இல்லையா? இந்த பயலுக்கு மூட்டு முழங்கால் வைத்தியம் பார்த்தீங்க. லக்னத்துக்காரர் தானே? வைத்தியம் பார்த்தீங்களா? ஆமா பார்த்தோம். என்னாச்சு வைத்தியம் பார்த்து? மூட்டு முழங்கால கட்டு போட்டீங்களா? சனினா கட்டு தெரியுமா தெரியாதா? 8 வயசுக்குள்ளமா இப்ப நல்லா இருக்காமா? பயப்படாதீங்கம்மா. 8 வயசுக்குள்ள கட்டு போட்டீங்களா? ஆமா சாமி போட்டேன் சார். அது கணக்கால் கிட்டயா? ஆமா சார். ஏன் கணுக்கால் பாதம் அடிப்படைக்கு வரணும் தெரியாதா? கணுக்கால் கட்டு போட்டீங்களா? ஆமா. அப்ப கடன் பிரச்சனை இருந்துச்சா? ஆமா. குலதெய்வங்களுக்கு போக முடியாம இருந்துச்சா? ஆமா. பூர்வீகத்துல பிரச்சனை இருந்துச்சா? ஆமா. தாத்தா ஒருத்தர் இறந்தாரு? ஆமா. சனினா தாத்தா தானே? கிழவனார் கிழவி. 6னா மறைவு. 6 8 கொண்டா மறைவு தானே? அப்ப யாராவது ஒருத்தர் மறைஞ்சிருக்கணும். மரணம் அல்லது மரணத்துக்கு சமமான செத்து போயிட்டாரு. புரியுதா இல்லையா? 4ஆம் அதிபதி யாரு? குரு. 4ஆம் அதிபதி யாரு? குரு. சனி 5 மற்றும் 6 கூடியவர் தான். 3ஆம் பாரியா வக்ரமாயி 4ஆம் இடத்தை பாக்குறாரா? அடுத்த டாபிக் வரும். ஆமா. இருக்கிற இடத்த மட்டும் இல்ல, பாக்குற இடத்துக்கும் வரணும். புரியுதா இல்லையா? எத்தனாம் இடத்தை பாக்குறாரு? 3ஆம் இடம். 3ஆம் பார்வையா பாக்குறாரு. 4ஆம் இடத்தை பாக்குறாரு. வக்ரம்னா 7. 12ஆம் இடத்தை பாக்குறாரா? 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 7 8 9 10
9ஆம் இடத்தை பார்க்கிறாரா? ஆமா. புரியுதா இல்லையா? 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தாய் தகப்பனுக்குள்ளே பிரிவு வந்துச்சா? ஆமா. புரியலையா? புரியுது. தாய் தகப்பனுக்குள்ள தெரியும். பிரிவு வந்துச்சா? ஆமா. இந்த சனி 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு 6ல இருந்து திசை நடத்துறாரு. போச்சான். இது வரைக்கும் புரிஞ்சு எப்பதான் புரியுது. நல்லா கவனிங்க. ஒரு திசையோ அல்லது புத்தியோ நடத்தக்கூடிய கிரகமானது அது நிக்கிற இடத்துல இருந்து எண்ணும் போது எந்த பாவகம் 6 வருதோ அதே மாதிரி எந்த கிரகம் 6 நிக்குதோ அந்த பாவகமோ அல்லது கிரகமோ சம்பந்தப்பட்டு பிரச்சனை. புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த சனி யாருக்கு 8ல இருக்கு? திசைநக்க நடத்தக்கூடிய கிரகம் தானே. சூரியனுக்கு 8ல இருக்கா? சுக்கிரனுக்கு 8ல இருக்கா? சூரியன்னா அப்பாவா? சுக்கிரனால இந்த பையனுக்கு லக்னத்துக்கு 9ஆம் தேதி அப்பாவா? அப்ப 9ஆம் இடத்திற்கு பாவகாதிபதியான சூரியன், பாவகாதிபதியான சுக்கிரன் மற்றும் காரகாதிபதியான சூரியன் இருவருக்கும் 8ல் யாரு திசை? சனி திசை. அப்ப அப்பா இருக்குன்னு சாவணும். சரியா தப்பா? சூப்பர் குருஜி. சத்தியமா தான் படிக்கவே எனக்கு தெரியாது. ஏதோ வந்து சொல்றீங்க. பாரம்பரியம்னா ஓப்பனாச்சல போனா எனக்கு ஒன்றும் சொல்லி தரல. அது சுத்து வேணாம் நாடின்னு. ஆனா பாரம்பரியம் கரெக்டா நீங்க கரெக்டா 8 வயசு 9 வயசு நடந்துச்சா? ஆமாங்க. நான் சொல்றது புரியுதாமா? புரியுதுமா? திசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்குல்ல, திசை இதுக்கு எந்த எண்ணும் போது 6 8 எந்த கிரகம் இருக்கோ பலனளிக்காது. புரியலையா? உங்க காசு கொடுக்குறவரு நேர பார்த்தவரை கொடுப்பாரு. நீ திருப்பி நீங்க கொடுப்பாரா? போடா புரியுதா நான் சொல்றது? புதுசா இருக்கும். திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு சூரியன் சுக்கிரன் 6 சூரியமா போறதுல என்னங்க? அப்ப சூரியனா அப்பா, சுக்கிரனா மனைவி. இந்த பையனுக்கு மனைவியா? சின்ன பிள்ளை 8 வயசுல கல்யாணம் பண்றேன். 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இவர் 9ஆம் அதிபதி. இவர் காரகாதிபதி. புரியலையா? சூரியனா காரகாதிபதி. அவன் தகப்பனாருக்கு ஒரு மறைவு மாதிரி நடந்துச்சா? புரியுதா? சனி கட்டு போட்டியில ஆமா. தாயார் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமா. நீங்க வேலைக்கு போயிருக்கணும். சனி 4ஆம் இடத்தை பார்க்குதா இல்லையா? நீங்க அடிமை வேலைக்கு போயிருக்கணும். ஆமா. கஷ்டப்பட்டு காப்பாத்தினீங்க. ஆமா. புரியுதா? புரியலையா? எதுவும் குழப்பதா? சூப்பர் குருஜி. இதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் என்ன தசை? புதன் திசை. நம்மளுக்குலாம் மூளை வேலை. லக்னத்துக்கு எத்தனை கூடையவர்? 12 கூடை. லக்னத்திலே இருக்காரு. 1 மட்டும் கூடையவர். 12ல இருக்கு. புதன்னா அப்ப 12ல இருக்கா இல்லையா? 12னா பக்கமா தூரமா? தூரம். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் வேற பக்கம் போனா அதே போயிட்டமே சாமி. 8 வயசுல போயிருக்காங்க. சண்டை கிட்ட நடந்து கிடந்து வாழ மாட்டி வைக்க மாட்டேன். புதன்னா யாரு? குழப்புக்காக இடம் ஆயிருக்காங்க. புதன்னா யாரு? மாமா. ஆமா. மாமா. நீங்க பழையபடிக்கு இந்த பழையபடிய மாமே வீடு அந்த எல்லாம் வரலையா? அங்கேயே சாமி இருக்கான். குருஜி இப்படி எல்லாம் எடுக்கலாமா? பயங்கரம். இப்படிதான் எடுக்கணும். ஐயோ சூப்பர்னு சொல்ல விட மாட்டீங்களே. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சா? இதெல்லாம் சாதனம் போடுறோம். பார்த்து அடி வாங்கி மிதி வாங்கி எதுக்கு போய் பேச? உண்மையே பேசுவோம். பெரிய ஞானி மாதிரிலாம் எனக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் நான் மறைக்கவே மாட்டேன். அதெல்லாம் எனக்கு குறுக்கே எங்களுக்கு தெரியாதனால அது ரொம்ப அடிபட்டு தப்பா சொல்லி கரெக்டா சொல்லி தப்பா சொல்லி அவன் சொல்லி நாம சொல்லி ஏன்டா இப்ப ஏன் அவங்க போனாங்க, ஏன் இங்க இருக்கா, ஏன் அவங்க அம்மா வீட்டுல இருக்கான்னு உட்காந்து நோட்டு மண்டையை உடைச்சு நான் சொல்ல புரியுதா? எல்லாம் எடுத்து அதுதான் அது காலப்போக்கில் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. இதெல்லாம் இப்ப உங்க நடத்துறதுக்கா சவுண்ட் டைம் மாதிரி இருக்கிறீங்க. பலன்லாம் 10 நிமிஷம் தான் முடிஞ்சு புரியுதா நான் சொல்றது? புதன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. புதன்னா 2 இல்லையான்னு சொல்லக்கூடாது. அவன் 25 வயசுனா அப்ப மாமா வீட்டுக்கு போவான். கண்ணனையா எங்க அப்பாவோட அண்ணையா? கண்ணனையா யாரு? எங்க அம்மாவுடைய தம்பி தாய் மாமன்னு வைங்க. என்னைய எப்ப வளர்ப்பாருன்னா எப்ப வளர்ப்பாரு? சின்ன வயசுல தான் வளர்க்க முடியும். இப்போ வருவாரு. சரி அக்கா மீன் வருவாரு போவாரு. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. கொண்டு வீட்டுல வச்சு வந்து வராரு. ஊத்துவாரு.
நானும் என் பொண்டாட்டி போனோம்னா ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு கூப்பிடுவாரு. விருந்து உண்டு. போடுதா? இல்லையா, குடும்பத்துல அந்த மாதிரி இருக்கீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஸ்டேஜ் பையன் படிக்க வந்துட்டான், சம்பாதிக்க வந்துட்டான் அப்படிங்கும்போது அவங்களே தனியா தனியா வந்துடுறாங்க. பிடிச்சிருவாங்க. ஆனா சின்ன பிள்ளைல வச்சுக்குவாருல்ல. வச்சுக்குவாங்க. அப்ப புதன்னா இந்த பையனுக்கு 2 திருமணம் இல்ல. புரிஞ்சுக்கணும். எங்க வந்துரும் இப்ப கதை கணக்கா கரெக்டா? குடும்பத்துக்கு வந்துடணும். இந்த புதன்னா மாமே வீடு 12 மறைவு தானா? அப்ப 12 ரொம்ப தூரம் போய் மாமா வீட்டுக்கு போய் நீங்க வளர்ந்துருக்கணும். நீங்க உங்க ஆத்தா வீட்டுல இருக்கணும். சரியா தப்பா? ஏன்னா கிராமத்தால அப்படித்தான் பேசணும். உங்க ஆத்தா வீடுனா அந்த பையனுடைய ஆத்தா வருது பார்க்க, அவங்க ஆத்தா வீட்டுல போய் இருக்கு, புருஷன் வீட்டுல இல்ல. சரியா? சரி குரு, சூப்பர் குரு. புதன்னா சுத்தா டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ். 12னா விரயமா? விரயம். சொத்து விரயமா இருக்கணும். வித்தியலா இல்ல புடுங்கப்பட்டீங்களா? கொடுக்கவும் பட்டா மேலும் புதன் சொத்து விரயம். அங்க இருக்கு, புரியுதா? ஏன்னா 12ல இருக்கே. 12 12 மறை. வருமானத்தை கொடுங்க. அது சொத்து வாங்குறீங்களா? 12 ஆமா. விரயம். 3ல இருந்தா பத்திரம் போட்டியில ஆமா. இங்க பத்திரம் போட்டியில ஆமா. அது வித்த பத்திரமா ஆமா. புதன் சொத்து 12ல விரயம். அந்த சொத்து 2 பேர் சம்பந்தப்பட்ட சொத்தா? ஆமா சாமி. ஈடக்கரையாது வித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சாமி. அந்த சொத்து புதன் எங்க இருக்கு? சூரியன் இல்லையா? ஆமா. அப்ப அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கட்டணங்கள் இருக்கா? ரேஷன் கடைக்கு பக்கத்துல உள்ள சொத்து சார். அரசு புறம்போக்கு நிலம். புரியுதா இல்லையா? அது பூர்வீக சொத்தா? ஆமா. யாரு? இந்த பயோட்டு அப்பா விட்டு எப்படி முடிச்சா இல்லையா? 7 வரைக்கும் 25 வயசு வரைக்கும் இந்த பையன் மாமா வீட்டுல வளரும். குருஜி 12 சூரியன்னா பெரம்போக்கு நிலமா? சூரியனோட வீடு. அது சூரியனோட வீடு. இந்த பெரம்போக்கு நிலம் அரசாங்கம் கவர்மெண்ட் கொடுக்குற இடம். குருஜி, அரசாங்க இடம்னாலே பெரம்போக்கா? ஆமா. அது தெரியல குருஜி. எனக்கு தெரியல குருஜி. அதனால கேக்குறேன். பூரா அரசாங்கத்துக்கு சொந்தம். பத்திரத்துல இருந்து அது உங்க இடம். அப்படியே வளைச்சா அதனால தெரியல அதை கேட்டேன். இடம் போட்டுட்டேன். ஆனா வளைச்சமா இருக்கு, சேர்த்து பெரம்போக்கு போட்டுட்டேன். இடம்னா? பெரம்போக்கு இடமா? ஆமா சாமி. அது 2 பேர் சம்பந்தப்பட்ட கூட்டுப்பட்டாவா? ஆமா சாமி. புதன் இரட்டை. புரியுதா? புரியுது. அப்ப 25 வயசு வரைக்கும் மாமா வீட்டுல இருந்தானா? ஆமா, இருந்தா. அதுக்கப்புறம் யாரு தேச? கேது. 25ல இருந்து 35 வயசு வரைக்குமா? அது வரைக்கும் என் மாமா வீட்டுல இருக்க மாட்டானே. கரெக்ட் சாமி. இந்த 2 வருஷமா அவங்க வீட்டுல இல்லையே. ஆமா சாமி. சம்பாத்தியம் கூறு இல்ல. கேது திசையா இல்லையா? கேதா இல்லையா? கேது எங்க இருக்காரு? லக்னத்துக்கு இருக்கிறதுக்கு எட்டுல இருக்கிறாரு. இல்ல, மறை. மறைவு. கிழிக்க மாதிரி அழைஞ்சிருக்காரு. கேது 8 மறைவு தான். மறைவு தான். இருக்கானா இல்ல எங்க காணாம போயிட்டானா? காணாம போயிட்டான். வருவேன். சாமி மடையில இருக்கானா இல்ல கோயில்ல இருக்கானா? சாமியார் எங்க இருப்பாரு? ஆமா. ஆமா குரு. மடத்துல. ஆமா, மடத்துல. அங்கிறது புரியுதா? கேது இப்ப மன சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா சாமி. இப்ப என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஆமா சாமி. கிழிக்க மாதிரி தெரியும். கேதுனா கிளவி, தாய்வெளி கிளவி 8. தாய்வெளி கிளவி இப்ப கொஞ்சம் கவனம் செத்து போச்சு சாமி. நான் சொல்றது இந்த 2 வருஷத்துக்கு செத்துச்சாமா? ஆமா ஐயா சாமி. போயிட்டு வந்துடுறீங்க. நன்றி. புரியுதா? புரியலையா? சூப்பர். ஒரு கல்யாணம் நடக்குமா சாமி? 32 வயசுக்கு மேலே சாமி கல்யாணம். 32 வயசு. ஏன் சுக்கர் எங்க இருக்காப்புல? 11ஆம் இடத்துல இருக்காரா? ஆமா குரு. இருக்காரா இல்லையா? இருக்காரு குருஜி. 7ஆம் அதிபதி யாரு? குருவா? பாதகாதிபதியா இருந்தா 9ஆம் முறையை பாக்குறாரா? பாக்குறாரு குருஜி. அங்கிறது புரியுதா இல்லையா? பாக்குறாரா இல்லையா? பாக்குறாரு. 7ஆம் அதிபதிய 7ஆம் அதிபதியான குரு புத்தி நடத்த திசை நடத்தக்கூடிய சுக்கிரன் பாத்துருவாரு. பாத்துருவா பார்க்க மாட்டாரு. அப்ப சுக்கிர செய்யணும் கல்யாணம். நான் 2 வருஷம் அப்படித்தான் தெரிவேன். 29 முடிஞ்சு 30 நடக்குது. 32 கேது தசை முடியுது. அதுக்கு மேல அந்த கோயிலுக்கு என்ன நடந்துடும்? கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்துடும். 2 வருஷம் விட்டு பிடிங்க. இப்ப கல்யாணம் காட்சி பண்ணாதீங்க. பையன் மாறிங்க. புரியுதா? புரியுது. புரியுது குருஜி. எப்படி? இதுக்கு மேல சூப்பர். என்ன? குருஜி நீங்க எடுத்துறீங்க, நாங்க எடுக்கணும்ல. நான் சொன்னது ஏதாவது புரியாம இருக்கா? ஐ குருஜி சூப்பரா புரியுது. புரியுது. ஆஹா. சூப்பர் குருஜி. இப்படியே ஒரு நாளைக்கு ஒரு உதாரணம். போட்டேன்னா அப்படியே நாங்களும் ஒரு வந்துருவோம். நாளைக்கு ஒரு உதாரணம். இப்படி போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சூப்பரா இருக்குங்க ஜி. சூப்பரா ஒரு இருக்கும். புத்தகத்துக்கு நடத்துறீங்க என்ன செய்யறது? அதெல்லாம் இதுவே வேணாம் குருஜி, நடத்துங்க. வேஸ்ட். புத்தகத்தை இவங்க பார்க்க உயர்நிலையில நாங்க நடத்த முடியாது. ம். நான் என்ன சொல்றேன், முதிர்நிலை. 8 இடம் பார்ப்போம், இது பார்ப்போம். இது ஒரு வாரமா அது ஒரு வாரம். அது வாரமா இது வாரம். அப்ப ஜாமக்குள்ள நடத்த முடியாம போயிடும். ஒரு நாள் போயிட்டு போது எப்பயாவது வாய்ப்பு இருக்கே வந்து படிச்சுக்கோங்க. சரிங்க. அடுத்த பேஜ் நடத்துவீங்க, எப்பயாவது நடத்துறப்ப நடத்துவீங்க. இப்ப இது எனக்கு முக்கியமா தெரியும். ஜாமக்குள்ள நடந்து அவர் தான் நடத்த கேட்டுக்கோங்க. அது முக்கியமா இது முக்கியமா அவர் என்ன சொல்றாரோ அதை நடத்துங்க. கேட்டுங்க அவர்கிட்ட. ஜாமக்கோல் முக்கியமா? புரியுதா இல்லையா? நான் நடத்த தயாரியா? நான் நடத்த மாட்டேன்னு சொல்லல. எனக்கான அந்த குறிப்பிட்ட குருஜி எது முக்கியமா அதை நடத்துங்க. எங்களுக்கு ஜாமக்கோல்னா என்னன்னே தெரியாது. அம்மா கடைசி சாப்டரா வச்சுக்கிறோமா? இந்த இதை வந்து நம்ம என்னமோ நான் ஆரம்பிச்சு வேணாம்னு சொன்ன மாதிரி ஏன் கடைசி சாப்டர் வச்சுக்க போறீங்க? இல்ல, அதாவது 6 மாசம் இருக்கு, 5 மாசம் இருக்கு. 3ஆவது மாசத்துல இருந்து வச்சா கூட ஜாமக்கோல் இது பண்ணுவோம்.
எனக்கு எது முக்கியமோ அது நடத்தினா போதும். அதான் இந்த அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நடத்தணும். நான் இது வேணா சூப்பரா புரியுது. புரியுதா? சூப்பர் இப்படி ஒரு புரியுது. நாளைக்கு ஒண்ணு, ஒரு நாளைக்கு ஒண்ணு, ஒரு நாளைக்கு ஒண்ணு போட்டா நோண்டி நோண்டி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். திருப்பி சத்தியமா சொல்றேன். சூப்பர். புரியுதா பாயிண்ட்? சூப்பர் புரியுது. நம்ம ஒண்ணு கிடையாது, இறைவனுடைய கடமை. கொடுக்குது இறைவன் கொடுக்குறாரு அவரு. இதையும் சிந்திப்பேன். நைட்டு எனக்கு என்ன செய்யறது வேலை, மற்ற வேலைகள் இருக்கா? சைக்கிளில் போகும்போது சொன்னேன், தூங்கும்போது சொன்னேன். உங்களுக்கு பரவாயில்ல, உடனே முடிக்கும்போது விஷயம். எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா? யாருக்கு ஒருத்தர் கேட்கலாம். இல்லை பரவாயில்ல, டவுட்டு என்ன டவுட்டு? உங்களுக்கு வயசு என்ன? எல்லாம் அம்மா மாதிரி சொல்றாங்க. வயசு 27 ஆச்சு. இதுக்கு முன்னாடி 25, 23 தானே. இப்போ 27 வயசு. அப்போ நார்மலாகவே ஒரு சின்ன பையனுக்கு என்ன இருக்கான்? விளையாட்டுத்தனம். விளையாட்டுத்தனம் இருக்கும். வேற அது இருக்கு. வயசுக்கு தானே ஆசை இருக்கும். ஆசை கை தட்டணும். அந்த வயசுல எது இருக்கும்? எப்ப கல்யாணம் பண்ண இருந்தாலும் ஒரு பொம்பளை பார்க்கணும். இனிமே பேசுவோமே, ஒரு திருவிழாக்கு போனா நாலு பொம்பளை கூட உதன் சேர்த்தே ஒரு தண்ணி இனி அடிச்சான் பையனோட. என்ன அடிச்சான்? சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கான அந்த வயசுக்கு போனா ஒரு கெட்டவன் இல்ல, ஒரு அந்த அலாதியான ஒரு அனுபவங்கள் இருக்குல்ல. இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், கூட்டிட்டு எங்கனாலும் போக புடிச்சிட்ட. எனக்கு அந்த என்ன ஏன் அதுக்கு போலேன்னு கேட்டாங்க. ஏன்னா எனக்கு இதை யோசிக்க இது யோசிக்காம இருந்தா நான் போயிருப்பேனா என்னன்னு தெரியல. போயிருக்கலாம். எனக்கு எதுவும் பெருசா தெரியுது. இதுதான் பெருசா தெரியும். ஜாதகம் இதை கண்டுபிடிக்கிறது பெருசுலாம் இல்ல, ஓரளவு சமாளிக்கணும். அப்ப ஏன் அந்த அம்மா ஜாதகம் பார்க்க வந்து அப்படி ஆச்சு? அவங்க ஜாதகம் ஏன் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு குறிச்சு வச்சுட்டு அதே தோணுனா அப்ப என்ன பூரா எதுல இருக்கு? நான் அப்ப ரெண்டு பொம்பளை பிள்ளை பார்ப்பேன். பொம்பளை பிள்ளை வந்து அழகா இருக்கு. முன்னாடி போய் பைக்ல வந்து பொம்பளை பார்க்காம இருக்கான். இந்த அம்மா நம்பர் 4, 8 ராகு சனி. அப்ப வெளிநாடு வீட்டுக்கார வெளிநாடா இருப்பாரு. இதுல சொல்லக்கூடாது, அது தப்பு. ஜாதகம் பார்க்கறதுல சொல்லுங்க, சும்மா ரோட்ல வரணும் பிடிச்சலாம் பேசக்கூடாது. நமக்குள்ள அதை வளர்த்துக்கணும். ஓ அவையிலே இருப்பாங்க டீச்சர், மம்ஸ் கிஃப்ட், அம்மா கிஃப்ட், அப்பா கிஃப்ட், போலீஸ். ஏன் போலீஸ் சாதம் என்ன இருக்கு, என்ன நம்பர் வருது பாரு. இதே இப்படியே ஆராய்ச்சி பண்ணி இருக்கு வச்சிருந்தீங்க. இந்த கார்த்திக் அவனுக்கு டாக் தெரியல குச்சி, அந்த மாதிரி வயசோட டாக் தெரியும், அவனுக்கு நகையோட டாக் தெரியும், அந்த மாதிரி. அது மாதிரி நம்ம அந்த மாதிரி. அதனால எனக்கு தப்பா போக வைக்க நேரம் கிடைக்குதானா? கிடைக்கல. ஒருவேளை கிடைக்காம இருந்திருந்தால் நான் தவறு இருப்பேன்னு தெரியல. சூப்பர் சார் போயிட்டாரு. அங்கிருந்து புரியுதாமா? ஒரு நாளைக்கு ஒரு ஜாதகம் ரொம்ப போட வேணாம். எப்படி கரெக்டா பாக்குறோமா? போட்டாலே போதும். போதுமா? சூப்பர் ஜி. சொல்லி குடிச்சு அதெல்லாம் கழிச்சு குடிச்சு இதை இப்படியே விட்டா மறந்துடும் குடிச்சு. நான் சொல்றேன் எழுதிக்கிறேன் குடிச்சு. ஓகே வேணாம். நீங்க இப்ப சொல்லலாம், நாங்க கேட்போம். இது மாதிரி எழுதிக்கிறோம். இதான் சொல்றேன், நாங்க வேலை போடுவோம். பாயிண்ட் எழுதி வேலை இல்லாம உட்காந்து எழுதிட்டு வந்துருச்சு. இந்த தசாபதி மட்டும் மைனஸ் பண்ணி அதெல்லாம் எழுது. அத லாஸ்ட் எழுதிக்கலாம். நீங்க சொல்லுங்க. குருஜி சொன்னதை நம்ம எழுதிக்கிறோம், அப்புறம் லாஸ்ட் உட்காந்து போட்டோ எடுத்து போங்க எல்லாரும். இந்த ஜாதகத்தை அந்த இதை மட்டும் போட்டு நீங்க இது வரைக்கும் 9 பேஜ் நடந்துருச்சு. கண்ணனையா 2வது பேஜோ 3வது பேஜோ இது வரைக்கும் நடத்திருக்கனான்னு அவர்கிட்ட கேளுங்க. இல்ல குருஜி, புதுமையா தான் நடத்துறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பாக்கியம். திருப்பி சொல்ல போனா பாக்கியங்கிறவங்க எனக்கு புரியும் தெரியுது. அப்படி பேசுறேன். உங்களுக்கு பாக்கியம்னா நான் பெரிய கடவுளா? உங்களுக்கு பாக்கியம் குருஜி உண்மைதான் குருஜி. அதே குருஜி நான் சொல்றேங்க, உங்களுக்கு குழுப்படைனா அது எங்களுக்கும் குழுப்படா. சரிங்களா? அப்ப நாங்க நஷ்டம் எப்படி சொல்லலாம், லாபம் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா யாருக்கும் மறைக்க வேணாம். எனக்கு எல்லாம் தெரியாது. இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. தெரிஞ்சதை சொல்லுவான். எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனா தெரிஞ்சதை சொல்லுவோம். கொடுத்துரும். நீங்களும் ஃபீஸ் எல்லாம் என்ன செஞ்சிருங்க? கொடுத்துடுறோம். ஒரு மாதம் நேரம் முடிச்சா எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்கேன், இன்னும் மாதம் ஃபீஸ் வரல சார். உங்க எக்ஸாம் அதாவது இந்த ஃபீஸ் வந்து நீங்க கேட்க வேணாம் சார், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி ரைட் வந்துடும். அதாவது நீங்க இங்க உள்ளவங்க, அதாவது பொதுவா இங்க உள்ளவங்க எல்லாருமே கொடுத்துருவாங்க சார். கொஞ்சம் பின்னமா கொடுப்பாங்க, இல்ல மொத்தமா குருஜி. அங்கே நம்ம பேச முடியாது இல்லையா? கரெக்டா கட்டணும் குருஜி. உன்னு சொன்னவா சோத்துக்கு இல்லைனாலும் கொடுத்துருவோம் குருஜி. ஏன்னா ஃபீஸ் நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணும்னா நல்லா கட்டணும் குருஜி. நீங்க நான் கரெக்டா புக் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கொண்டு கட்டணும். கட்டணும். இது வரைக்கும் நான் லேட்டா கட்டணும்னு இல்ல. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு மத்த வரீங்க பேசக்கூடாது. மத்த ஆசிரியர் கட்டுவாங்க எல்லாம் குறை சொல்லுவாங்க. நான் கொடுக்காட்டாலும் எல்லாரும் கை காசு போட்டா என்ன சொல்லுவீங்க? கட்டிட்டு வந்து ஏன்னா நம்ம பெர்ஃபெக்ஷனா இருந்துட்டு இப்ப போய் நம்ம போட்டு காசு குறை வச்சோம்னா சரியா வராது. ஏன்னா நீங்க அங்க இருந்து வர்றீங்க எவ்வளவு பாத்தீங்களா, தூரத்துக்கு அதெல்லாம் வர்றது ரொம்ப இது வந்து ரிஸ்க். வீர பணைய வச்சு வராங்க. இது வந்து யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? ஆனா இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்ச ஓரளவு போதுமா? இதை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டு நான் பெரிய ஆள் இல்ல. குருஜி. நான் என் வாயை வச்சு பழச்சிருவேனா இல்லையா? குருஜி நீங்க வேணும்னு குருஜி நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயே பிழைக்கலாம். நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம், அதனால வரேங்க. சந்தோஷம். எல்லாரும் கத்துக்கிறியா? ஆமா.
இப்படியெல்லாம் உழுந்து கத்து கொடுக்கணும் என்ன இருக்கு? இல்ல நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போலாம்ல, ஏனோ தானே சொல்லி கொடுத்துட்டு போய் கொண்டாட்டியோட போய் ஒரு நாள் கொடுத்துக்கலாம் வைக்கலாம், இந்த எண்ணம்லாம் இருக்கிறோமா? அதெல்லாம் இல்ல உங்களுக்கு. அப்ப அதுக்கு தவிர நாங்கள் நடந்துக்கணும்ல. இது வரைக்கும் தியேட்டருக்கு போனது இல்லையா? காலேஜ் படிக்கிற பையனோட போனா அந்த பையன் தியேட்டருக்கு கூட போனது இல்லை. ஆனா குறிச்சி உங்க பொண்டாட்டி பாவம் தான். பாவம் இல்ல, புரிஞ்சுங்க சார் 83 அது நல்ல படம் குறிச்சி, அது ஒரு குணம். 83 வரைக்கும் ஒரு எல்லாரும் நாளைக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. 2 ஷோ வரது பார்ப்பேன். எல்லாமே. கண்டிப்பா 2 ஷோ பார்ப்பேன். சின்ன பிள்ளையில இருந்து அது எல்லாரும் பழக்கம் பார்ப்பாங்க. ஆயிடுச்சு. அப்புறம் இது வரைக்கும் நான் தேட்டருக்கு போனது. சரி இப்ப எழுதிக்கிறீங்க. சனி திசை இதை வரிசை எழுதுங்க. அந்த கணக்கு அரைக்கிறோம். இல்ல இல்ல தமிழ சீமா லீவ் போட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. கடுப்பு வருது எனக்கு. நான் அப்புறமா பேசுறேன். நீங்களா இருக்கும் தானே வர்றேன். எனக்கு தான் வரலைன்னா போங்க. சரி, எல்லாருமே classல போடுங்க. இருக்காங்க. வேலை எனக்கு சரியா? தெரியாது. இந்த வீட்டுக்கு வரல. உட்கார்ந்ததே இந்த மீட்டிங். ஆ, சரி. போனா சண்டே என்னால வர முடியாது. வர வந்துருங்க. அடிப்படைலாம் வாங்கம்மா. அடிப்படைலாம் விஷயம் கிடையாது. சரி பிள்ளைங்கள விஷயம் கிடையாது. பிள்ளை விஷயம். நீங்களும் வாங்கம்மா, பக்கத்துலயே இருக்கீங்க. சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தொடங்கிட்டு அதில் ஒருத்தர் வந்து இருக்கார் அடுத்து கொண்டு என்ன படிச்சா அந்த வந்து இனிப்பா இருக்குன்னு தெரியும். பாக்குறேன் பூரா முழுன்னு போயிடுவாங்க. சரி எழுதிக்கிறீங்க. எழுதிட்டீங்களா? சனி திசை. இந்த கேது திசைக்கு பிறகு சுக்கிர திசை நடைபெறும். 32 வயசுக்கு பிறகு எழுதுங்க. எழுதுங்கயா, மணி ஆயிடுச்சியா? கேது திசை. நான் அம்மாட்ட கொடுத்துருங்க. 5:26 ஆச்சா? சுக்கிர திசை நடைபெறும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. குருஜி உயர்நிலையே இன்னைக்கு ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. சிறப்பு கிளாஸா ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. எழுதிக்கிறீங்க. சனி திசையில் திசாநாதன் சனி பகவானுக்கு அம்மா இதெல்லாம் ஒரு வாரம் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்றது இல்லை. அந்த நேரத்தில் அட்டன் நேரத்தில் அடிக்கிறது. ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஐயா. அடுத்து 97 எப்படி இருக்கு? 63 சனி பகவானுக்கு காலையில கிளாஸ்ல 6ல் 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன். ஐயா முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருந்து. சனி திசையில் திசாநாதன் சனி பகவானுக்கு 6ல் 6ல் 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் மற்றும் 9ஆம் இடத்திற்கு காரகாதிபதி சூரியன் மறைகின்றனர். 9ஆம் பாவகாதிபதி சூரியன். பாதா இல்ல பாபா பானா பாவகாதிபதி. பாவகாதிபதியும் போட்டாங்க, பாவகாதிபதியும் போட்டாங்க. ஆகாரிய சூரியன் அதாவது சுக்கிரன் சூரியனா என்ன கதை பண்றீங்க? பாவகாதிபதி சுக்கிரன் மற்றும் 9ஆம் பாவத்தின் காரகாதிபதி சூரியன். இல்லையாச்சா? 9ஆம் காரகாதிபதி சூரியன். 8ல் மறைகிறார். சனி திசையில் திசாநாதன் சனி பகவானுக்கு 6ல் 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் மற்றும் 9ஆம் இடத்தின் காரகாதிபதி சூரியன் மறைகின்றனர். 6 போட்டாலும் சரி 8 போட்டாலும் சரி 6 பார் 8 போடுங்க. சொல்றது புரியுதா? 6 8ஆக மறைகிறார். 6 8 அப்படி 6 போட்டு ஒரு பார் போட்டு 8 6 8ஆக மறைகிறார். மணியாகி போச்சு. நீ எப்போ கிளம்பி போய் நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு. எனவே ஜாதகர் தந்தைக்கு மருத்துவ செலவு. புரியுதா இல்லையா? 6னா மருத்துவம், 9னா தந்தை செலவு. பாவகாதிபதி சுக்கிரன் வருது, காரகாதிபதி சூரியன் வருது. ஜாதகர் தந்தைக்கு மருத்துவ செலவு. புது வீட்டுல இருப்பாளா பழைய வீட்டுல இருப்பாளா? பழைய வீடு. சனி 4வது வீட்டை பார்க்குதா இல்லையா? பழசா இல்லையா? பழைய வீட்டில் குடியிருந்தனர். சனினாலே பழசுதான். ஏனென்றால் 4ஆம் அதிபதியை சனி பார்க்கின்றார். 4ஆம் இடத்தை அதிபதி இல்லை, 4ஆம் இடம். அப்படியே பார்வையில் பார்த்தாலும் குருவை பார்த்துருவார்ல. எப்பவுமே வக்கரம் மட்டும் இல்லை. தாய் அடிமை வேலைக்கு சென்றார். ஏன் தாய் அடிமை வேலை? சனி 6 4ஆம் இடத்தை பார்க்குது. 4னா தாய், 6னா வேலை, சனினா அடிமை. ஐயா அம்மா புரியுதாம்மா? சூப்பர். தாய் அடிமை வேலைக்கு சென்றார். அப்படி எழுதுன்னு சும்மா என்ன புரிய வாக்குறதையா இல்லை கோடாங்கி வைக்கிறதா? கணக்கு சும்மா இல்லை, ரொம்ப மைண்டு உள் போய் எடுத்து எடுக்கணும். வந்துடாது.
இந்த நேரத்துக்கு வர்றது இது ப்ரிப்பேர் பண்ணி முத நாளே ஜாதகத்தை வச்சு எழுதி கூட அடுத்து பலன் சொல்றது எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு ஸ்பாட்ல அடி இப்போ நேரமா கிடையாது. ஆமா 24 வயசு முடிஞ்சு 25 நடக்குது அப்படியே போறது. அந்த நேரத்துக்கு கண்ணில் 4 6 7 இதை எனக்கு வேலை இவ்வளோ இருக்கு உட்காந்து பொறுமையா உங்களுக்கா எழுதி நடத்தணுமேன்றதுக்கா எழுதி கொண்டாந்து சரி அடுத்து ஜாதகருக்கு அடிக்கடி சளி தொந்தரவு. ஏனென்றால் 4ஆம் அதிபதியை 4ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். 6னா நோய், சனினா சளி பார்த்தோம்ல வீசிங் சளி தொந்தரவு சிறப்பு எல்லாத்தையும் கலக்கிறது கூட கலந்து அடிங்க. அப்ப ஜாதகருக்கு சளி அடிக்கடி சளி தொந்தரவு ஏற்பட்டது. மற்றும் சனினா மூட்டு முழங்கால், மூட்டு முழங்காலில் கட்டு போடப்பட்டது. ₹1000 பீஸ் கட்டுறீங்களா இல்லையா? லக்னாதிபதி புதன் சனியை பார்த்தாலும் லக்னாதிபதி பார்க்குதுல்ல, அதனால எதுவும் பலன் இருக்கா? புதன் சனியை பார்த்ததாலும் லக்னாதிபதி புதன் சனியை பார்த்ததாலும் சனியும் புதனும் நட்பு என்பதாலும் ஜாதகர் இப்படியே தப்பித்து விட்டார். புரியுதா? ஏன்னா புதன் லக்னத்துக்கு 12ல இருந்து பார்த்துக்கலாம் நிறைய செலவு தான். ஆனால் லக்னாதிபதியா இல்லையா? அப்ப அதனால என்ன செஞ்சுட்டாரு? தப்பிச்சிட்டாரு. லக்னாதிபதி புதன் சனியை பார்த்ததாலும் சனியும் புதனும் நட்பு என்பதாலும் ஜாதகர் இப்படியே தப்பித்தார். செவ்வாயா இருந்தால் கதை வேற. சீக்கிரம் இல்லையா? வீட்டுல போய் பேரணுன்றாங்க. அடுத்து சனி பகவான் அமர்ந்த இடம் 6 என்பதால் கடன் அதிகமாக ஏற்பட்டது. சனி பகவான் என்றால் கிழவன். ஏன்னா இந்த லக்கணம் இருக்குல்ல, இந்த கன்னியா லக்கணம், இந்த கன்னியா லக்கணத்துக்கு 9வது வீடு ரிஷபமா. அப்ப 9 அப்பா தானே, அப்பாவுக்கு அப்பானா 9க்கு 9 தானே. இந்த 9வது வீட்டுக்கு 9வது வீடு எது? அவரத்தோட அதிபதி யாரு? சனி. புரியுதா புரியலையா? காலச்சக்கரப்படி இல்லை, இவன் லக்கணப்படி. 9க்கு 9 எழுதுங்க. 9க்கு 9 சனி, அப்படித்தானே? ஜாதகரது தந்தையின் தந்தை, அதாவது தாத்தாவினால் பகை ஏற்பட்டது. 6னா பகை தானே, அவரே வளர்த்து விட்டது. சனினா கிழவன் தானே, சித்தப்பா பெரியப்பா கிழவன் கிழவன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? விரட்டுறாங்க. ஓடுங்கடா இருக்காது. பகை ஏற்பட்டது. சனி பகவான் வாங்கிய சாரம் குரு சாரம். இங்க குரு நட்சத்திரமா இருக்கு, கோட்டாதி நட்சத்திரம் 1 2 3 இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சனி வாங்கிய சாரம் குரு சாரம். குரு யாரு? 4ஆம் அதிபதியா. எனவே பழைய மனை அமைந்தது. பழைய மனை கொஞ்சம் இப்படியே போராடி வாங்கியிருக்காரு. அது பூர்வீகத்திலேயோ அல்லது